Hey buddies, welcome to Mr.Biochemistry channel. நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீட் எக்ஸாம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு சில புக்ஸ் தேவை. NCERT புக்கு தவிர மீதி சில புக்ஸ் தேவை. கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி புக்ஸில் தேவை. அது என்னென்ன புக்ஸ் அப்படின்றத வந்து நான் உங்களுக்காக சொல்கிறேன். சப்போஸ் நீங்கள் இதுக்கு முன்னாடியே நான் சொல்கிற புக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சு படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா விட்டுருங்க. வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா புக் இது சொன்னோன்னா அதுக்கு இது வாங்கி ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி என்ன புக்ஸுனே தெரியாமல் எது வாங்குறதுன்னு தெரியாமல் என்ன எந்த புக்ஸுமே வாங்காமல் இருக்கவங்களுக்கு இது சஜஷன். ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீட் எக்ஸாம் படிக்கணும் அப்படின்னா சில மூணு ரூல்ஸ் தான் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கான்செப்ட் உங்களுக்கு கிளியராக படிக்கணும். கான்செப்ட் படித்ததுக்கப்புறம் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு MCQ புக்ஸ் தேவை. அடுத்தது வந்து ஃப்ரீக்வெண்ட் டெஸ்ட் எழுதணும். அந்த டாப்பிக்கில் வந்து டெஸ்ட் எழுதிட்டே இருக்கணும். டாப்பிக்குன்னு இல்லை, சாப்டர் வைஸ் எழுதலாம், இல்லை 2 சாப்டர் சேர்த்து எழுதலாம். அந்த மாதிரி டெஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து வீக்லி எழுதிட்டே இருக்கணும். ஸோ அப்படி எழுதும் போது தான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ஸ்பீடப் ஆகும். ஸோ எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக ஒரு கொஸ்டினுக்கு 1 minute தான் டைம். அந்த டைமுக்குள்ளே நீங்கள் முடிக்கணும்ல, அதுக்கு தான் இந்த MCQ ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஸோ அது என்ன புக்கில் ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் சஜஷன் பண்ணுறேன். நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பயாலஜி பொறுத்த வரைக்கும் NCERT at your fingertips. ஸோ இங்கே எழுதுகிறேன். பயாலஜிக்கு ஸோ NCERT at your fingertips அப்படின்ற இந்த புக்கு வந்து நிறைய MCQs இருக்குது. கான்செப்சுவல் MCQs இருக்குது, வெரைட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது. அவங்களே க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதுலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க இது வரைக்கும். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான புக்கு. MTGன்னு சொல்லுவாங்க, MTG. இதை பார்த்துக்குங்க, NCERT at your fingertips. இந்த புக்ஸ் வந்து அரௌண்ட் எவ்வளோ விலை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 800 சம்திங் இருக்கும். 800 சம்திங் இருக்கும். நீங்கள் நேரில் போய் வாங்கினீங்க அப்படின்னா. சப்போஸ் நீங்கள் ஆன்லைனில் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 600 ப்ளஸ் இருக்கும். இவ்வளோதான் இருக்கும். ஆல்டர்னேட்டிவாக இன்னொரு புக்கு இருக்குது. அதாவது இந்த புக்கு வாங்குங்க, முடிஞ்ச அளவுக்கு இந்த புக்கே வாங்குங்க. இது இல்லை அப்படின்னா வேறு எதனா புக்கு இருக்குதா, MCQ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வேறு எதனா புக்கு இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அது என்ன புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரூமன்ஸ் அப்ஜெக்டிவ் பயாலஜி. இதில் வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். ட்ரூமன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து எலிமெண்டரி பயாலஜின்னு இருக்கும். அதை வாங்கிடாதீங்க. அது வந்து வைட் டாபிக்ஸ் நிறையா இருக்கும், அதை நீங்கள் படிக்கவே முடியாது. ஸோ ட்ரூமன்ஸ் அப்ஜெக்டிவ் பயாலஜி அப்படின்னு புக்ஸ் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒன்லி MCQs இருக்கும். MCQ சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுலேயும் வந்து அதில் இருக்கிற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும், கான்செப்சுவல் கொஸ்டின்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பயாலஜி பொறுத்த வரைக்கும் நீங்கள் இது வந்து பாருங்கள். கான்செப்டுக்கு நீங்கள் எதை படிக்கணும் அப்படின்னா ஒன்லி NCERT நீங்கள் ஃபுல்லாக தரவு பண்ணுங்கள், போதும், அது போதுமானது. அப்புறம் நீங்கள் டெஸ்ட் சீரீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா குவிஸ் காம்படிஷன் அந்த மாதிரிலாம் டெலிகிராம் சேனலில் நடத்துவோம் நாங்கள். ஸோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலேயும் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணலாம். அது இல்லாமல் சில கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் நான் வந்து என்னோட டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். அதையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது சாப்டர் வைஸ் டெஸ்ட் சீரீஸ் இருக்கும். ஆலன் ஆகாஷில் கேள்விப்பட்டிருக்கீங்களே, அவங்களோட டெஸ்ட் சீரீஸ் கொஸ்டின் பேப்பர்லாம் வந்து நான் தரேன். அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது என்னோட டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணேன். அடுத்து வந்து ஃபிசிக்ஸ் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அதே தான். கான்செப்ட்டுக்கு வந்து நீங்கள் யூடியூப் வீடியோஸ் பாருங்கள். அதாவது நீங்கள் வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் யூடியூப் வீடியோஸ் நிறையா பாருங்கள். ஏன்னா யூடியூப்லேயே வந்து நிறையா டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் கூட பார்த்துக்கலாம். நீங்கள் கோச்சிங் சென்டர் போகிறீங்கன்னா அங்கே எடுக்கிற லெக்சர்ஸே போதும் உங்களுக்கு. அதைவே வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த நோட்ஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். யூடியூப் வீடியோஸ் பார்த்தீங்கன்னாலும் சும்மா பார்த்துட்டு போகாமல் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அந்த யூடியூப் வீடியோஸ்லேருந்து. ஸோ கான்செப்ட்டுக்கு வந்து இது போதும். அடுத்து MCQ சால்வ் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின்ஸ். ஃபிசிக்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸு புக் இன்சீரியரில் வந்து எக்ஸசைஸ் கொடுத்துருப்பாங்க, அதை சால்வ் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் சம் கொடுத்துருப்பாங்க, இதெல்லாம் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்ததாக நீங்கள் போக வேண்டியது வந்து NCERT at your fingertips. NCERT at your fingertips வந்து ஏற்கனவே பயாலஜிக்கு சொன்னதே தான், MTGயோட தான். அதில் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும், அதையும் சால்வ் பண்ணுங்கள். அடுத்து வந்து ப்ரீவியஸ் இயர் சாப்டர் வைஸ் கொஸ்டின்ஸ்ன்னு இருக்கும். அதுவும் ஒரு புக்கு தான். ஏன்னா அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஒன்லி நீட் மட்டும் இருக்காது, அதில் AIPMT கொஸ்டின்ஸ் இருக்கும். அடுத்து வந்து எய்ம்ஸ், ஜிப்மர், அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அந்த எல்லா கொஸ்டின்ஸுமே இதில் இருக்கிறதுனால நீங்கள் சால்வ் பண்ணலாம். இது ரெண்டுமே வாங்கி வச்சுக்கோங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இதில் கொஸ்டின்ஸ் நீங்கள் எந்த அளவுக்கு சால்வ் பண்ணுறீங்களோ அதுதான் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். அடுத்து ஆலன் ஆகாஷ் மாடியூல் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட கோச்சிங் சென்டரில் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த மெட்டீரியல் வந்து அதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி ப்ராப்ளம்ஸில் கொடுத்துருப்பாங்க. நடுவில் அவங்க எக்ஸ்பிளைனே பண்ணியிருப்பாங்க. இருக்கும் ஒரு டாபிக் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த டாபிக் முடித்த உடனே கீழே வந்து அதுக்கான எக்ஸாம்பிள் சம்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஆலன் ஆகாஷ் மாடியூல். இது எங்கே நான் போய் வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனோட அமௌண்ட் வந்து 7,000 8,000 இருக்கும். இதை நீங்கள் அஃபோர்ட் பண்ண முடியாது கண்டிப்பாக. அதனால் இதை வந்து நான் என்னோட டெலிகிராம் சேனலில் போட்டு வைக்கிறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இவ்வளோ தான் சொல்ல முடியும். டெலிகிராம் சேனலில் பார்த்தேன். சாப்டருக்கு ஒரு வாட்டி டெஸ்ட் எழுதணும்ல, ஃபுல் டெஸ்ட்டு. அந்த டெஸ்ட்டோட கொஸ்டின் பேப்பர் சீரீஸையும் நான் வந்து டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகே, கெமிஸ்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் சொன்ன மாதிரி அதே மாதிரி தான். கான்செப்ட்டுக்கு வந்து கோச்சிங் சென்டரில் நீங்கள் சொல்கிறது ஓகே, அதே படிச்சுக்கங்க, நோட்ஸ் எடுத்துக்கங்க, எல்லாம் பண்ணிக்கோங்க. செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்க யூடியூப் வீடியோஸ் பார்த்துக்குங்க. யூடியூப் வீடியோஸில் நிறைய சேனல்ஸ் இருக்குது கெமிஸ்ட்ரி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்து வந்து புக் கொஸ்டின் சால்வ் பண்ணுறது. MCQ கொஸ்டின் சால்வ் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புக்ஸில் இருக்க கொஸ்டின்ஸை வந்து மேக்ஸிமம் சால்வ் பண்ணுங்கள். ஃபிசிக்ஸாக இருந்தாலும் சரி, கெமிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி. அதுக்கப்புறமா தான் நீங்கள் எல்லாமே பண்ணணும். அதுக்கு அடுத்தது வந்து NCERT at your fingertips. இது வந்து காமனாக ஆர்கானிக், இன்ஆர்கானிக், ஃபிசிக்கல், கெமிஸ்ட்ரி இந்த மூணுக்கும் கம்பைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதாவது எல்லா லெசன் வைஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதுக்கு இந்த 3 டாப்பிக்கும் தனித்தனியாக புக்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் சில புக்ஸ் இருக்குது. அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அதை போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த புக்ஸும் வந்து செக் பண்ணி பாருங்கள். அது வந்து 3 ஆர்த்தர் எழுதின புக்கு. ஆர்கானிக்கு கொஸ்டின்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஆர்கானிக்குன்னு சொல்லி கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஆர்கானிக் லெசன் என்னென்ன லெசன் இருக்கோ அந்த லெசனுக்கான கொஸ்டின்லாம் கொடுத்துருப்பாங்க. இன்ஆர்கானிக் லெசனுக்கான கொஸ்டின்ஸ்லாம் வந்து இன்ஆர்கானிக்னு இருக்கக்கூடிய அந்த MCQ புக்கில் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஃபிசிக்கல், கெமிஸ்ட்ரி. ஸோ இது 3க்கும் செப்பரேட் புக்ஸ் இருக்குது. அதுவும் நீங்கள் வேணுனாலும் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெஸ்ட் எழுதுறதுக்கான கொஸ்டின்ஸ் வந்து நான் என்னோடய டெலிகிராம் சேனல் அப்பப்போ அப்லோட் பண்ணுறேன். அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. அவ்வளோதான். இவ்வளோ தான் வந்து நீங்கள் வாங்க வேண்டிய புக்ஸு. நிறைய புக்ஸும் வாங்கி வச்சுட்டு படிச்சிங்க அப்படின்னா கான்செப்ட் வந்து உங்களுக்கு மண்டையில் ஏறாமல் அப்புறம் வந்து ஒன்றுமே புரியாமல் தான் சுற்றிட்டு இருப்பீங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபிசிக்ஸுக்கு வந்து என்ன புக்கு, கெமிஸ்ட்ரிக்கு ஒரு புக்கு, பயாலஜிக்கு ஒரு புக்கு, அந்த மாதிரி செப்பரேட்டாக புக்ஸை வந்து வச்சுக்கோங்க. நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்களா இருந்தால் யூடியூப் வீடியோஸ் பாருங்கள். அதுவே வந்து நீங்கள் கோச்சிங் சென்டர் போகிறீங்க அப்படின்னா அதுவே ஓகே, அதோட நோட்ஸையும் நீங்கள் எடுத்து வச்சு படிச்சுக்கலாம். கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து கோச்சிங் சென்டர்லேயே கொடுத்தாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னா மட்டும் இந்த ஃபிங்கர் டிப்ஸ் பயாலஜி அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி நீங்கள் தேவையில்லாமல் எல்லாமே வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்காதீங்க. சிம்பிளாக கொஞ்சோண்டு கையில் இருந்தால் போதும், அதை வச்சு நீங்கள் ஈஸியாக படிச்சிடலாம். ஸோ அதனால் இங்கே கொடுத்துருக்க புக்ஸ்லாம் வந்து உங்கள்கிட்ட இல்லைன்னா வாங்கிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.